ஹalleluya! நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள். குட் மார்னிங். இன்னொரு விசேஷமான நாளை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதற்காக நம்ம ஆண்டவரை துதிப்போம். இந்த புதிய வருஷத்துல 2வது ஞாயிற்றுக்கிழமைக்குள்ள நாம வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சந்நிதியில 52 ஞாயிற்றுக்கிழமைகளும் செலவிடுவேன் என்று செய்து கொண்ட உடன்படிக்கையை ஞாபகப்படுத்திக் கொண்டு என்ன ஆனாலும் சரி, நம்மால் கூடிய மட்டும் ஆலயத்தை மிஸ் பண்ணிடாம ஒவ்வொரு வாரமும் ஆண்டவருடைய சந்நிதிக்கு சென்று அவரை ஆராதிப்பதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்தும். ஜெபிப்போம். பரிசுத்தரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. சபையானது கிறிஸ்துவனுடைய சரீரமா இருக்கிறது என்று, சபையிலே ஜீவனுள்ள தேவனுடைய சபையிலே நாங்கள் எல்லாரும் ஆண்டவரே உறுப்பினர்களாக இருக்கிறோம் என்று நாங்கள் உணர்ந்து அதிக பயத்தோடும் ஜாக்கிரதையோடும் நன்றியோடும் உம்மை ஆராதிப்பதற்கும் உம்முடைய பிரகாரத்தில் பிரவேசிக்கவும் எங்களை ஆயத்தப்படுத்தும்படிக்கு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். த சர்ச், சபை அப்படின்னு நாம தமிழ்ல சொல்றோங்க. கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து வாங்கின சபை அப்படின்னா அவர் ஒரு பில்டிங்கை அல்ல, ஒரு இடத்தை அல்ல, ஒரு ஜனத்தாரை மட்டுமல்ல, அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தி அந்தந்த மொழி பேசுகிறவர்களிடத்திலிருந்து, அந்தந்த வம்சங்களில் இருந்து, அந்தந்த ஜாதிகளில் இருந்து ரத்தத்தை கொடுத்து வாங்கிய கிறிஸ்துவுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் சரீரத்திற்கு அடையாளமாக இருக்கிற சபைக்கு பங்காளிகளா இருக்கிறோம்னு உணரணுங்க. யோசித்து பாருங்க, நம்முடைய சரீரத்துல எவ்வளவு அவயவங்கள் இருக்கோ அதே போலதான் ஒரு தேவனுடைய சபையில இருக்கக்கூடிய எல்லாமும் என்னங்க அப்படின்னா, விசுவாசிகள் எல்லாரும், தேவ ஊழியர்களாக அழைக்கப்படுகிற எல்லாரும், எந்த டினாமினேஷனை சேர்ந்தவங்களா இருந்தாலும், நம்முடைய சபையின் பேர் என்னவா இருந்தாலும், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் உலகளாவிய சபை என்பதை இன்றைக்கு மறந்து விடுறாங்க. அவங்க ஊழியம் அவங்களுடையது, அவங்கவுங்க கோட்பாடுகள் அவங்களுடையது, யார் பழக்கம் அவங்களுடையது என்பது போல போகிறோம். ஆனா we are all interconnected with the blood of Christ. சபை கலங்கமற்றதாய் கரைதிரையற்றதாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் தம்முடைய இரத்தத்தை நமக்காக சிந்தி நம்மை பரிசுத்தப்படுத்தி மணவாட்டி சபையாக மணவாளனாகிய கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்திற்கு நம்மை கொண்டு போவதற்கு ஆயத்தப்படுத்தும்படி தேவன் ஏற்பாடு செய்து கொண்டாரு. எதற்கு நாம ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு போவது? எதற்கு சபைக்கு போக வேண்டியது? எதற்கு நம்ம சபையில உறுப்பினராக இருக்க வேண்டியது? இது ஒரு ஆர்கனைசேஷன் போல அல்ல. உலகத்தில் இருக்கிற சங்கங்களை போல நிறைய சங்கங்கள் வெளியே இருக்கு இல்லையா? இன்றைக்கு பிச்சை எடுப்பவர்களின் சங்கம், பார்வையற்றவர்களின் சங்கம், குஷ்டரோகிகளின் சங்கம், இன்னும் என்னென்னமோ ஒன்று அல்ல, வகை வகையான சங்கங்களின் சபைகளின் பெயர்களை ஜனங்கள் நிறைய பேர் வைக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து ரத்தத்தை கொடுத்து வாங்கிய இயேசு கிறிஸ்துவின் சம்பந்தப்பட்ட நாம தேவனின் சங்கமாக இருக்கிறோம், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம ஆலயங்களுக்கு போவது எதற்குனா, நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்வதற்கு, பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு, நம்முடைய விசுவாசத்தை காத்து கொள்வதற்கு. மெயின்டெனன்ஸ்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா அதை மெயின்டைன் பண்ணணும். அது போல நம்ம ரட்சிக்கப்பட்ட பிறகு அந்த ரட்சிப்பை நம்ம மெயின்டைன் பண்ணணும். எப்போதுக்கு அப்போது நாம தேவனுடைய ஆவியால நிரப்பப்படணும். ஒவ்வொரு நாளும் சுத்திகரிக்கப்படணும். திரும்ப திரும்ப உலகத்தின் அழுக்கிலிருந்து கழுவப்பட்டு சுத்த இருதயத்தை காத்து கொண்டு கரைதிரை பழுதற்றவர்களாக ஆண்டவருடைய ராஜ்யத்திற்கு காத்திருக்கிறவர்களா இருக்கணும். அதற்கு தான் ஆலயத்துக்கு போகணுங்க. இன்றைக்கு சபை என்னும் வார்த்தை பழக்கமாயிடுச்சு. சர்ச் என்ற வார்த்தை அலட்சியமாயிடுச்சு. எத்தனையோ பேர், எத்தனையோ சர்ச்சஸ், எத்தனையோ பெயர்கள், எத்தனையோ குழப்பங்கள் நடக்கும்போது எது உண்மையான வசனம், எது கள்ள போதனை என்று, எது சரியான சபை, எது அல்ல என்று நமக்கு தெரியாத நிலையில போய்கொண்டிருக்கிறோம். பைபிள்ல பரிசுத்தனாகிய பவுலை குறித்து அதிகமாக நமக்கு 13 நிருபங்களிலேயும் அவருடைய ஊழிய விதத்தை பற்றி, அந்த நாட்களின் ஊழியத்தை விவரமாக நமக்கு தெரிவித்திருக்கிறார். பேதுரு கூட எழுதியிருக்கிறார், யோவான் கூட எழுதியிருக்கிறார். ஆதி சபையின் ஒழுங்குகளை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வாசிக்கிறோம்.
அன்றைக்கும் இன்றைக்கும் ஒப்பிட்டு பார்த்தா இன்றைக்கு நம்மில் ஒருவருக்கு சம்பந்தமில்லாத சபைகள் இருப்பது, ஒரு சபையை மற்றொரு சபை நேசிக்க முடியாமல் போவது, ஒரு சபை மக்கள் இன்னொரு சபை மக்களோடு சேர்ந்திருக்க முடியாமல் இருப்பது, ஒரு ஊழியர் மற்றொரு உடன் ஊழியனை விமர்சிப்பது அல்லது கண்டும் காணாதது போல இருக்கிறத இன்றைக்கு நம்ம நிறைய பார்க்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்திருக்கிற நாம் எல்லாரும் பரலோக ராஜ்யத்திற்காக ஆயத்தப்படுறோம்னு, நாம் எல்லாரும் ஒரே இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சபை என்று ஞாபகம் வச்சுக்கணும். தேவன் நம்மிடத்திலிருந்து ஒரு விதமான ஒரு ஸ்டாண்டர்ட் அவர் எதிர்பார்க்கிறாருங்க. தேவன் நம்மிடத்திலிருந்து ஒரு உன்னதமான நிலையை அவர் எதிர்பார்க்கிறார். தேவனுடைய நாமத்தை தரித்த நாம ஆண்டவருடைய நாமத்தை அறிக்கையிடுகிற ஒவ்வொருவனும் அநியாயத்தை விட்டு விலக வேண்டும். தன்னுடைய இருதயத்தை சுத்தமாய் காத்துக்கொள்ளணும். பரிசுத்தராகிய பவுல் அன்றைக்கு அவங்களுக்கு சபைனா பில்டிங்ஸ் இல்லைங்க. இன்றைக்கு நமக்குன்னா பில்டிங்ஸ் இருக்கு. அஃப்கோர்ஸ் எங்களை மாதிரி சில ஊழியக்காரங்களுக்கு இருக்கிற சின்ன சின்ன சர்ச் பில்டிங்ஸ் பத்தாம வாடகை இடங்களை எடுத்துட்டு சில ஹால்ஸ் ரெண்ட் எடுத்துட்டு மீட்டிங்ஸ் நடத்தி கொண்டு இருப்போம். சிலர் பாவம் கிராமங்கள்ல இருக்கிறவங்க குடிசையில கூட ஆராதனை நடத்துறாங்க. சிலர் இன்றைக்கும் மரத்தடியில கூட ஆராதனை நடத்துறாங்க. நாம எவ்வளவு பெரிய பங்களால, எவ்வளவு பெரிய டெம்பிள்ல அல்லது கேத்தட்ரல்ல இருக்கோம் அல்லது சர்ச்ல இருக்கோன்றது முக்கியம் இல்லைங்க. அதை ஆண்டவர் பார்ப்பதில்ல. ஆனா எங்க 2-3 பேர் அவர் நாமத்துல கூடியிருக்கிறாங்களோ, எங்க சுத்த இருதயத்தோடு உடைந்த இருதயத்தோடு அவருடைய வார்த்தையை கேட்டு நடுங்குகிறவங்க இருக்கிறாங்களோ, அங்கே அவர் இருக்கிறார்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய ஆலயத்தின் பெருமையை வைத்து அல்ல, நம்முடைய இருதயத்தின் நிலையை வைத்து நம்மிடத்தில் வாசம் செய்ய அவர் எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறார். பவுலுக்கு இயேசு கிறிஸ்து என்றால் ரொம்ப அன்பு. ஏன்னா அற்புதமாக ஆண்டவருடைய அன்பினால தொடப்பட்டாரு. அதன் பின்பு சபைனா அவருக்கு ரொம்ப ஆர்வம். ஏன்னு சொன்னா, ஆதி சபையை வன்முறையினால இவர் சிதறடித்தவர், தீங்கு செய்தவர், தூஷிப்பவராக, தீமை செய்பவராக அவர்களை கஷ்டப்படுத்தி வேதனைப்படுத்தினதுனால அவர் செய்த தப்புக்கு தான் எவ்வளவு தேவனை எவ்வளவு துக்கப்படுத்தினாலும் அவ்வளவு என்னை நேசித்தார் என்று சொல்லி அப்போல இருந்து சபையை நேசித்தார்னு சொன்னா, சபைகளுக்கு எழுதின நிருபங்களை வாசித்தா நமக்கு தெரியுங்க. சபைகளுக்கு அவர் எழுதின நிருபங்களை நம்ம வாசித்தா நமக்கு புரியும். கொரிந்தியருக்கு எழுதின 2வது நிருபம் 28ஆம் வசனம், 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பார்த்தா, கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இது மட்டும் அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து எனக்கு கவலை உண்டு. இவை முதலானவை அல்லாமல் நிறைய கஷ்டங்கள் அவருக்கு இருந்ததுங்க. ஆண்டவர் நிமித்தமாய் அநேக துன்பங்களை அவர் அனுபவித்தார். கஷ்டங்கள் பட்டார், காவலில் இருந்தார், சாப்பாடு தண்ணி இல்லாம இருந்தாரு, உபவாசங்கள் இருந்தாரு, குளிர்ல இருந்தாரு. சொந்த ஜனங்களாலே, அந்நிய ஜனங்களாலே, கபட சகோதரர்களாலே துரோகம் செய்யப்பட்டார், அநியாயம் செய்யப்பட்டார், அநேக விதமான துன்பங்களை பட்டார், சிறைச்சாலையில இருந்தாரு. ஆனா இது மட்டும் இல்லாமல் அவருடைய கவலை என்னன்னா, சபைகளை குறித்த கவலை. நம்மில் அநேகருக்கு சொந்த கவலைகள் இருக்கும். ஆனால் ஒரு உண்மையான தேவ ஊழியனுக்கு சபையை பற்றின கவலை இருக்கும். சபையை குறித்த கவலைனா எப்படி ஆலயத்தை கட்டுவது, எப்படி பணத்தை சேர்ப்பது என்ற கவலை இன்றைக்கு ஒருவேளை அநேகருக்கு இருக்கலாம். ஆனா சபை என்றால் கிறிஸ்து ரத்தத்தை சிந்தி வாங்கிய விசுவாசிகளின் கூட்டம். ஞானஸ்நானம் பெற்றவங்க சபையின் உறுப்பினரா மாறுவாங்க. எல்லா சபைகளையும் குறித்த கவலை எனக்கு இருக்கு. இந்நாட்கள்ல எங்க சபை நல்லா இருக்கணும், எங்க சர்ச் நல்லா இருக்கணும், எங்க ஊழியக்காரர் நல்லா இருக்கணும். விசுவாசிகள் கூட அநேக முறை எங்க சர்ச் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்க ஊழியக்காரர் ஆசீர்வதிங்கப்பா, எங்களுக்கு பெரிய ஆலயத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு கேட்பாங்களே தவிர, என்னங்க உலகம் முழுவதும் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே விலை கொடுத்து வாங்கப்பட்ட எந்த மொழிக்காரரா இருந்தாலும், எந்த தேசத்தாரா இருந்தாலும், எந்த நிலையில இருந்தாலும், அடிமைகளா இருந்தாலும், எஜமான்களா இருந்தாலும், அவருடைய சபை உறுப்பினர் என்ற விஷயத்தை நம்ம மறந்து விடுகிறோம்.
நம்முடைய சபை பேரும் அவங்களுடைய சபை பேரும் ஒருவேளை வேறு வேறாக இருக்கலாம். சபை என்றாலே கிறிஸ்துவுக்குரியது என்ற விஷயத்தை நம்ம ஞாபகம் வச்சுக்கணுங்க. நம்முடைய சபையை பற்றி மட்டும் ஜெபிப்பதில்லை, எல்லா சபைகளுக்காகவும் ஜெபிப்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு கிராமத்துல ஒரு மீட்டிங் வைத்த பிறகு அந்த கிராமத்துல இருந்த ஒரு பெரியவர் ஒரு தடியை பிடிச்சிட்டு தலைப்பாக கட்டிக்கிட்டு தாங்கி நடந்து கொண்டு என் இடத்துல வந்து எனக்கு ஒரு நிமிஷம் பயமாயிடுச்சு, என்ன அடிக்க வந்திருக்கிறாரா? அவர், நீங்க ஏதோ சொன்னீங்களே, இரவு வரைக்கும் மிட் நைட் வரைக்கும் மீட்டிங்ஸ் நடந்துச்சு, நீங்க சொல்றது நல்லாதான் இருக்கு, உங்க இயேசு கிறிஸ்து ரொம்ப நல்லவர் தான், ஆனா உங்களுக்கு எத்தனை பேர் தெய்வங்கள் இருக்கிறாங்கன்னு கேட்டாரு. எங்களுக்கு இயேசு கிறிஸ்து ஒருவர் தாங்க, அவர் தான் எங்களுக்காக ரத்தத்தை சிந்தினார்னு சொன்னேன். அப்ப எங்க ஊர்ல 4-5 சபை இருக்கு, எதுக்குன்னு கேட்டாரு. ஒரு முறை அவர் சொல்றதை யோசிச்சேன். சிறிது யோசிச்சு, அவரு கிறிஸ்தவர் இல்ல இல்லையா, அவருக்கு புரியும்படிக்கு சொல்லும்படியா, அதாங்க ஒரு தகப்பனுக்கு 5 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. 5 பேருக்கும் வேற வேற பேர்களை வைப்பாங்க இல்லையா, 5 பேரும் ஒரே தகப்பனின் பிள்ளைகளா இருந்தாலும் அவர்களை அடையாளப்படுத்த வெவ்வேறு பெயர்களை வைப்பாங்க. அதுபோல இந்த சபைகளுக்கு வெவ்வேறு பெயர்கள் இருந்தாலும் நாங்க கிறிஸ்துவுக்குரியவர்கள் தான், நாங்க எல்லாரும் ஒன்றுதான் என்று சொல்லிட்டு இருந்தா, அப்படி இருந்தா இந்த பாஸ்டர் மீட்டிங் வைக்கும் போதே அந்த பாஸ்டர் மீட்டிங் வச்சு எதிருக்கு எதிரே அந்நாட்களை மைக் செட்டு கட்டுவாங்க இல்லையா, மைக் செட்டை கட்டி சவுண்ட வச்சு நடுவுல இருக்கிற நாங்க அதுவும் கேட்க முடியாம இதுவும் கேட்க முடியாம எதுக்குங்க அப்படி போட்டி போடுறாங்கன்னு கேட்டாரு. என்ன சொல்லணுமோ எனக்கு தெரியலங்க. எவ்வளவு விசித்திரம் இது. இன்றைக்கு மற்றவங்க நம்மள கவனிக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்த நாமே ஒருவருக்கு விரோதமா இன்னொருவர் பேசிக்கிட்டு ஒருவரை ஒருவர் விமர்சித்து கொண்டு மற்றவர்கள் பலவீனங்களை சோசியல் மீடியால எடுத்து போட்டு, என்னங்க சோசியல் மீடியா இஸ் ஓபன் ஃபார் எவ்ரிஒன் இல்லையா? நீங்க தேவனுடைய சபையில செய்ய வேண்டிய திருத்தங்களை, தேவ சபையிலே சொல்ல வேண்டிய ஒழுக்கங்களை பற்றி, நீங்க அந்த விமர்சனங்களை பற்றி, அந்த எச்சரிக்கைகளை பற்றி சுவிசேஷத்தை அறிவிப்பது போல அறிவிக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு சொல்லுங்க? இன்றைக்கு அன்பில்லாதவன் மற்றவர்களை விமர்சிக்கிறத பார்க்கலாம், சபைகளை விமர்சிக்கிறத பார்க்க முடிகிறது. பவுலானால் விசாலமான இருதயம் உடையவருங்க. எந்த சபை ஆட்களா இருந்தாலும் அவருக்கு, எந்த சபையினுடைய ஆட்கள் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் போனாலும் அவருக்கு அது வேதனையா இருக்கும். எந்த சபையார் ஆனாலும் ஆண்டவருடைய வசனத்தின்படி வாழும்போது அவர் அதுல மிகவும் மகிழ்ச்சியா இருப்பாரு. அந்த மனசு, அந்த இருதயம் நமக்கும் வேணுங்க. எங்க சபை நல்லா இருக்கணும் என்ற வார்த்தையை எடுத்து போடுங்க. நாம எல்லாரும் நல்லா இருக்கணும், நம்ம எல்லாரும் கிறிஸ்துவனுடைய வசனத்தின்படி இருக்கணும். இந்த உலகம் முழுவதிலும் உங்க ஊர்ல எத்தனை சபைகள் இருக்கோ, என்னங்க நம்மளுடைய தேசத்துல எத்தனை ஆலயங்கள் இருக்கோ, எத்தனை பேர் எந்தெந்த இடங்களை இயேசுவின் நாமத்துல கூடுகிறாங்களோ, நம்ம எல்லாருடைய நிலைமை, லெவல் ஒரே நிலைமையில நாம இருக்கணும். பரிசுத்தம் சபைகளுக்கு முக்கியமானதுங்க. அன்பு சபையில நிச்சயமா இருக்க வேண்டியதுங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு என்னும் மீட்பின் காரியம் நடந்ததுன்ற விஷயம் இருக்கணுங்க. யார் என்ன பாடினாலும், என்ன பிரசங்கித்தாலும், என்ன காரியம் செய்தாலும் அதனுடைய சாராம்சம் மட்டும் மாறாமல் இருக்க வேண்டும். என்னை போல நீங்க இல்லாததுனால உங்களை நான் வெறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மை வித்தியாசமாக செய்தார் ஆண்டவர். சிலரை வேதத்துல பார்த்தா அவர்களுக்கு வித்தியாசமான வரங்களை கொடுத்தாரு. சுவிசேஷகர்களாக, தீர்க்கதரிசிகளாக, சிலரை சுகப்படுத்துகிறவர்களாக செய்தார், சிலரை உபசரிக்கிறவர்களாக செய்தார். சோ ஒரு சபையில சில விதமான ஒரு விஷயம் மேபி ஜாஸ்தி இருக்கலாம். எல்லாரும் சேர்ந்து வேலை செய்யணும்னு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். 5 பேர்ல ஒன்னா சேர்ந்து வேலை செய்தாதானங்க நம்ம பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். இத்தனை வருஷங்களாக சுவிசேஷத்தை பிரசங்கித்தாலும் இன்னும் சுவிசேஷத்தை கேட்காதவங்க எத்தனையோ பேர் இருக்க. காரணம், உலகத்துல இன்னும் அநேகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை உணராம இருக்கிறாங்கன்னா அதற்கு காரணம் என்ன? இயேசுவின் நாமத்தை தரித்த ஊழியக்காரங்கள்லாம் ஒன்றா இல்லாமல் இருக்கிறதுனால, எல்லாரும் சேர்ந்து தேவன் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தாததுனால. எல்லா சபைகளை குறித்த கவலை எனக்கு இருக்கு. அது மட்டுமல்ல, சில சபைகளை பார்த்தபோது அவர் சொன்ன சூழ்நிலையை பார்த்தா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல பார்த்தா, அநேகர் கிறிஸ்துவனுடைய சிலுவைக்கு பகைஞரா இருக்கிறார்கள், இவர்களை குறித்து உங்களுக்கு அநேக தரம் சொல்லியிருக்கிறேன், இப்பொழுதும் கண்ணீரோட சொல்லுகிறேன். சபைகளில் இருக்கிறவங்க
ஊழியக்காரர்களா இருக்கிறவங்க கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞராக நடந்து கொள்ளுகிறாங்க. அப்படிப்பட்டவர்களை பார்க்கும்போது பயங்கரமா விமர்சிக்கிறோம். ஆனா பவுல் கூட இங்கே எச்சரிக்கிறார். ஆனால் எப்படி எச்சரிக்கிறாரு? இவர்களை குறித்து அநேக தரம் உங்களுக்கு சொன்னேன், இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்லுகிறேன். இப்படிப்பட்டவைகளை பார்க்கும்போது அவர் இருதயம் துக்கத்தினால் நிறைந்திருக்கிறது. என் தேவனுடைய நாமம் வெட்கப்படுகிறது என்ற கவலையோடு வேதனையோடு அந்த சபைகளுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார். அந்த சபைகளுக்கு அவர் தனிப்பட்ட முறையில அவர் வந்து எச்சரிக்க முடியாவிட்டாலும் தேவனின் பரிசுத்த ஆவியானவரின் காரியம் நடக்கும்படிக்கு அதற்காக அவர் ஜெபிக்கிறாருங்க. இன்றைக்கு அது தேவையா இருக்குங்க. அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. அவர்கள் வெட்கப்பட வேண்டிய விஷயங்களிலே அதிசயப்படுகிறார்கள். உண்மையாகவே இந்த கடைசி நாட்கள்ல அநேக சபைகள் இப்படி மாறிக்கொண்டிருக்கு. அதனாலதான் இன்றைக்கு அநேகர் நாங்க சபைக்கு போறதில்லைங்க, எங்க சபையில ஐக்கியம் இல்லை, அன்பு இல்லை, அல்லது வசனம் இல்லை என்று விதவிதமா சொல்றாங்க. ஆனா ஒரு விஷயத்தை கவனிங்க, சர்ச்சுக்கு போறதை நிறுத்தாதீங்க. நீங்கள் வசனத்தின்படி வாழ்ந்து உங்க சபைக்காக நீங்க ஜெபிச்சா தேவன் தன்னுடைய காரியத்தை செய்வார். நம்முடைய அயலாரையே நேசிக்கும்படி ஆண்டவர் சொல்லும்போது, நம்முடைய உடன் கிறிஸ்தவர்களை நம்ம நேசிக்காம, நம்முடைய உடன் ஊழியர்களை நம்ம சகிக்காம, அன்போடு எச்சரிக்கிறவர்களாக, வேதனையோடு அவர்களை திருத்த வேண்டும் என்ற ஆசையோடு அவர்களுக்காக செபிக்கிறவராய் இராமல் விமர்சிக்கிறவர்களாக இருந்தால் நம் கைகளாலேயே நம் கண்ணை குத்தி கொண்டது போல இருக்கும் இல்லையா? அதுக்குதான் இன்றைக்கு கிறிஸ்தவங்க ஐக்கியம் இல்லாததுனால, அன்பு இல்லாததுனால சபைகளிலே பரிசுத்த ஆவியானவரின் காரியம் நடக்காமல் போவது, அநேகர் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தாலே பிடிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுவது நடக்காமல் போவது நம்ம பார்க்கிறோம். இன்றையிலிருந்து அன்பு சகல பாவங்களையும் மூடும் என்பதனால, அவருடைய அன்பினால தவறுகளை திருத்துகிறவர்களாக, தவறுகளை சரி செய்து கொள்பவர்களாக தேவனை மகிமைப்படுத்தும்படி அன்பு ஐக்கியத்தோடு வாழ்வோம். தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம். ஊழியக்காரங்க எல்லாருக்காகவும், சபைகள் எல்லாருக்காகவும் ஜெபிப்போம். ஜெபம். பரிசுத்தரே, அன்பான தகப்பனே, இன்னொரு முறை உம்முடைய சமூகத்துக்கு வருகிறோம் ஐயா. சர்ச்சுக்கு போக வேண்டும் என்ற ஆசை இல்லாம சபையில என்ன இருக்கு என்று அலட்சியமாக இருப்பவர்களோடு இன்றைக்கு நீங்க பேசுங்க ஆண்டவரே. இந்த ஊழியக்காரரையும், அந்த சபையும், இந்த சபையும், இந்த சூழ்நிலையும் பார்த்து நாங்க இன்றைக்கு அநேகர் அவிசுவாசிகளாய் மாறுகிற இந்த பயங்கரமான நாட்கள்ல வசனத்தின்படி இருக்கிற போதனையை, வசனத்தின்படி இருக்கிற விசுவாசத்தின் வாழ்க்கையை உடையவர்களாக கிறிஸ்துவை போல வாழ்ந்து முழங்காலிலே நாங்க ஜெபித்து விசாலமான இருதயத்தோடு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே கழுவப்பட்ட எல்லாரையும் எங்கள் சகோதர சகோதரிகளாக அங்கீகரித்து உம்முடைய வருகைக்காக காத்திருக்கிற மணவாட்டியின் சபையில நாங்களும் இருக்கும்படிக்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்யமும் ஐக்கியமும் கூடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் இப்பொழுதும் சதா காலமும் துணையா இருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்கும் பாரங்களுக்கும் 8939801234 என்ற நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக நீங்க எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நாங்க உங்களுக்காக ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபிங்க. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அங்க ஆலயத்துக்கு போங்க. கல்வரி சர்ச்சின் செகண்ட் சர்வீஸ்ல தமிழ் மற்றும் தெலுங்குல உங்களுக்கு லைவ் கொடுக்குறோம். முயலும் போது பாருங்க. கர்த்தருக்கு சித்தமானா நாளைக்கு இதே நேரத்தில் அனுதின தியான நிகழ்ச்சியில மீண்டும் கர்த்தருடைய செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக.